அனைவருக்கும் வணக்கம். மகர ராசி நேயர்கள், உங்கள் வீட்டில் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இருக்கிறார்களா? நிச்சயம் இவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் மகர ராசியில் பிறந்தவர்களினுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மகர ராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோதிட சாஸ்திரத்தின்படி மகர ராசி என்பது 10வது ராசியாகும். இந்த மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் மகர ராசிக்காரர்கள் ஆவார்கள். இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் ஆரம்பத்தில் இலக்கின்றி செயலாற்றுபவர் போல தோன்றினாலும் இறுதியில் இவர்தான் வெற்றி பெறுவார். எந்த இடத்தில் இருந்தாலும் தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் ஆற்றல் வாய்ந்தவர். இந்த ராசிக்காரர்கள் அதிக வருவாய் ஈட்டும் குடும்பத்திலும் நடுத்தர வருவாய் ஈட்டும் குடும்பத்திலும் அதிகம் காணப்படுவார்கள். இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் ஒரு குழுவிலோ வெற்றி பெறத்தக்க தகுதிகள் உள்ளவர்கள் பலர் இருந்தாலும் இறுதியில் இவரே வெற்றி பெறுவார்கள். இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த அறிவாட்சி திறன் கொண்டவர்கள். மற்றவர்களோடு எளிமையாக படோடோபமின்றி பழகும் தன்மை உண்டு. சனியினுடைய ஆட்சி பெற்றவர்கள் அமைதியாகவும் யோசித்து தெளிவாகவும் செயலாற்றுவார்கள். மகர ராசி மேச ராசியை வெற்றி கொள்ளும். இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் நல்ல தொழில் அறிவும் உலக விஷயங்களில் ஆர்வமும் கொண்டவர்கள். இவருடைய வெளி தோற்றத்தை பார்த்து இவரை எடை போட இயலாது. எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்தொன்றி இருப்பது போலவும் சோகம் தப்பியது போலவும் காணப்படுவது சனியினுடைய ஆட்சி பெற்றவரின் இயல்பு. உறுதியான கால்களை கொண்டவர்கள். கடின பாறைகளிலும் கவிழாமல் மேலேறும் வெள்ளாட்டை போன்று வாழ்க்கையில் முன்னேறும் திறன் படைத்தவர்கள். இந்த மகர ராசிக்காரர்கள் எத்தனை பிரச்சனைகள் துன்பங்கள் வந்தாலும் அதை ஜீரணித்து விடுவார்கள். இவர்கள் துன்பங்களால் தளராமல் நேர்வழியில் பயணிப்பார்கள். தனக்கு முன்னர் சாதித்தவர்களை மதித்து போற்றுவார்கள். வெற்றியை விரும்புவார்கள். மரபுகளையும் மேலதிகாரிகள் பெரியோர்கள் ஆகியோரையும் மதிப்பார்கள். இந்த மகர ராசிக்காரர்கள் எதிரிகளை வளர்த்து கொள்ள மாட்டார்கள். மற்றவர்கள் தமக்கு முன் செல்ல வழிவிடுவார்கள். ஆனால் அவர்களை காயப்படுத்தாமல் முதலில் இலக்கை சென்றடைவார்கள். பொது இடங்களில் சத்தம் போடுவது படோடாபமாக நடந்து கொள்வது இவருக்கு பிடிக்காது. இளம் வயது மகர ராசிக்காரர்கள் முதியோர்களை விட கட்டுப்பாடான மனநிலையோடு இருப்பார்கள். ஏனெனில் இவர்கள் முன்னோர்களையும் பெற்றோர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடியவர்கள் ஆவர். தற்கால இளைஞர்களின் வரம்பு மீறல் இவர்களை மிரள வைக்கும். வயதான காலத்தில் குழந்தையாக மாறி விளையாடும் மனநிலை கொண்டவர். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடுவதும் புறம் பேசுவதும் இவருக்கு பிடிக்காத விஷயங்களாகும். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருப்பார்கள். தன் கடமை பொறுப்பை இவைகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துவது, தோல்விகளை ஏற்றுக்கொள்வதிலும் பக்குவம் பெற்றவர்களாக இருப்பார்கள். பொருளாதாரத்தில் மிகுதிருந்தால் தொழில் துவங்க முன்னைவார்கள். அதே போல் மனதளவில் திருமணத்திற்கு சரி என்ற எண்ணம் வந்தால் தான் ஒத்துக்கொள்வார்கள். வாய்ப்பு இவரை தேடி வந்தால் உடனடியாக வெற்றி கொண்டு முன்னேறி விடுவார்கள். இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள் இளம் வயதில் மற்றவர்களை விட நோயாளியாக இருப்பார்கள். வயது ஏற நோய் எதிர்ப்பாற்றலும் உடல் உறுதியும் அதிகரிக்கும். அதே போல் இந்த மகர ராசியில் பிறந்த குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் பிறக்கும் போதே வயதிற்கு மீறிய உருவ அமைப்பு இருக்கும். 80 வயது முதியவர் குழந்தையாக பிறந்தால் எப்படி இருப்பாரோ அப்படியான தோற்றத்தில் பிறக்கும் போதே பெற்றிருக்கும். மகர ராசி குழந்தை இள வயதில் முதிய தோற்றமும் புதிய வயதில் குழந்தை இளமை பொலிவும் கொண்டிருப்பார்கள். இள வயதிலேயே மன முதிர்ச்சி கொண்டிருப்பது சற்று சாதாரணமாக இருக்கும். உறுதியான எண்ணமும் தனது விருப்பங்களில் நல்லதையே கொண்டிருப்பார்கள். தனக்கு பிடிக்காததை தெளிவாக சொல்லிவிடுவார்கள். சில நேரங்களில் தாய் குழந்தை போலவும் குழந்தை பெரியவர் போலவும் நடந்து கொள்வதும் நடக்கும். தனது தேவைகளை தெளிவாக செல்வதில் கூச்சம் இருக்காது. தனக்கு இது அத்தியாவசிய தேவை என்றால் ஏதாவது ஒரு வகையில் அதை பெற்று விடுவார்கள். ஒன்று கிடைக்கவில்லை என்றாலும் மிகுந்த ஏமாற்றமும் அழுகையும் இருக்காது. வயது ஏற ஏற வாழ்க்கையில் தினசரி கடமைகளை தன்னை பொறுப்பாக்கி கொள்வார்கள். வீட்டில் இருப்பதற்கு விரும்புவார்கள். சுற்றுலா செல்வது தன் தாய் தந்தையருடன் மட்டுமே. நிறைய நண்பர்கள் இருக்க மாட்டார்கள். அதே போல் பள்ளி செல்வது, பள்ளி வேலைகளை பொறுப்பாக குறையின்றி செய்து விடுவார்கள். பெண் குழந்தைகள் தன் தாயை போன்று உடை உடுத்தி விளையாட விரும்புவார்கள். அதே போல மகர ராசியில் பிறந்த
ஆண்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் சற்று கூச்ச சுபாவத்துடன் இருந்தாலும் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டவர், தனிமையை விரும்புவார். இந்த மகர ராசியை சேர்ந்த ஆண்கள் இனிமையானவர், எனினும் அதீதமாக சாதிக்க நினைப்பது இவரது குறையாகும். தனிமையில் காதல் கனவுகள் காண்பது இவரது மாற்ற முடியாத குணம் ஆகும். இவர் சிறந்த பள்ளி ஆசிரியராக இருக்க முடியும், ஆனால் சிறப்பான காதலனாக இருக்க இயலாது. மனதில் பல்வேறு விருப்பு வெறுப்புகளை கொண்டிருந்தாலும் இவற்றை வெளிக்காட்ட மாட்டார்கள். இத்தகு தனியின் மனோநிலையை மாற்ற இயலாது. மற்றவர்களின் பாராட்டு இல்லாமல் வாழ இயலும் என்று சொன்னாலும் உள்ளத்தில் பாராட்டுக்காக இயங்குவார்கள். மற்றவர் தன்னை வெளிப்படையாக புகழும் போது எப்படி பதில் தருவது என்று தெரியாமல் பதட்டப்படுவார்கள். இளமையில் சொல்லாத காணாத இன்பங்களை இவர்களுடைய மற்றவர் அனுபவிக்க இயலாத போதும் இவர் சாதாரணமாக அனுபவிக்கும் சக்தியை பெற்றிருப்பார்கள். குடும்ப உறவுகளை பெரிதும் மதிப்பார்கள், எனவே கற்பு நெறியில் உறுதியாக இருப்பார்கள். இவரை மணந்தால் இவருடைய தாய் தந்தையரை மிகவும் அன்புடன் கவனிக்கவும் மனநிலை கொண்டிருக்க வேண்டும். மற்றவர்களை விட வயது ஏற ஏற பின்னர் தான் காதலில் விழுவார். தனது தொழிலில் ஸ்திரத்தன்மையை எட்டிய பிறகே மனம் செய்வார்கள். இந்த மகர ராசியில் பிறந்த ஆணை பொறுத்தவரைக்கும் சிறந்தவற்றை முழுமையாக பலன் தருபவற்றை மட்டும் தேர்ந்தெடுப்பார். நல்ல தாயாக இருக்க முடிகின்ற பெண் தான் தன் மனைவியாக இருக்க வேண்டும் என்று தேர்வு செய்வார். குடும்பத்தை சிறப்பாக கவனித்துக் கொள்ளும் பெண்ணாக இருக்க வேண்டும் என கூறுவார். இவருடைய தாயை மனம் கோணாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இவருடைய தந்தையை அறிவாளி என்று கூற வேண்டும் என்று எண்ணுவர். தன் குடும்பத்தினருக்கு திருப்தி இல்லை என்றால் அப்பெண்ணை மனைவியாக தேர்ந்தெடுக்க மாட்டார். எதிர்பாலனத்தின் அருகாமையில் சற்று பதட்டத்துடன் தான் இருப்பார். அது மட்டுமில்லாமல் இந்த மகர ராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் எந்த வகை வேலை என்றாலும் நன்றாக செய்யும் தன்மையுடையவர். எதை செய்தாலும் சனி இவரை ஆட்சி செய்வார். நளினமான பெண் தன்மையுடைய இவரை விரும்பும் ஆண் பெருமிதப்படும்படி இருப்பார். சில நேரங்களில் தனிமையில் இருந்தே தன் காரியத்தை சாதிக்க முனைவார். இவருக்கு வேலை தான் முதல் குறிக்கோள் ஆகும். காதலிலும் திருமணம் இரண்டாவது தான். பாதுகாப்பு, அதிகாரம், மதிப்பு, பதவி இவைதான் இவர்களது குறிக்கோள். ஏதாவது ஒரு வகையில் தனக்கு அதிகாரம் கிடைக்க வழி செய்து விடுவார். ஏதாவது ஒரு கலைத்துறையில் அசாதாரண திறமை உடையவர். ஒரு நிறுவனத்தில் மற்றவர்களை விட கீழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை விட முதலில் பதவி உயர்வு பெறுவர். நல்ல குடும்பத்தை உருவாக்கும் வழி நடத்த தேவை இருந்தால் வேலையை விட்டு விடுவார். குடும்பத்திற்கு தேவை என்றால் வேலைக்கு செல்லவும் தயங்க மாட்டார். சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டார். இவருடைய செயல்களில் இயல்பான நளினமும் கனிவும் இருக்கும். எளிமையான குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் பெரிய பாரம்பரியமிக்க குடும்பத்திலிருந்து வந்தவர் போன்று சிறந்த நடவடிக்கைகளை கொண்டிருப்பார்கள். இந்த மகர ராசியில் பிறந்த பெண்கள் சமச்சீரான மன உணர்வுகளை கொண்டவர் போலவும் எதற்கும் கலங்காத மனநிலையை கொண்டவர் போலவும் தோன்றினாலும் மாறும் மனநிலையை கொண்டவர் தான் பாதிக்கப்படவில்லை, பாராட்டப்படவில்லை என்ற எண்ணம் அவருக்கு தோன்றினால் பல நாட்கள், மாதங்கள் அது குறித்து யோசித்து கொண்டே இருப்பார். மற்றவர் தன்னை ஏளனம் செய்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே அவ்வப்போது அவரை புகழ்வதன் மூலம் நாம் அவரை பற்றி நல்ல மதிப்பு வைத்திருக்கிறோம் என்பதை காட்ட முடியும். அதேபோல் காதல் விஷயத்தில் உடல் இன்பம் சம்பந்தமாகவும் மிகவும் தீவிரமாக இருப்பார். இவர்கள் தெளிவில்லாத கனவு போன்ற சிந்தனைகளை விரும்புவதில்லை. இந்த காதல் நம்மை எங்கு கொண்டு சேர்க்கும் என்பதை பெரிதும் விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். சமுதாயத்தில் பொது இடத்தில் எவ்வளவு நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து நடந்து கொள்ளக்கூடியவர்கள்.